வணக்கம், நமஸ்தே அண்ட் வெல்கம் மக்களே டு ஆடுகளம்ஸ் தேர்ட் எபிசோட். லாஸ்ட் வீக் எங்களால் எபிசோட் பண்ண முடியல, ஏன்னா தலைவனுக்கு வந்து ஃபீவர் ஆயிடுச்சு. தெரியல, ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் பார்த்து அதனால வந்து அவனுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போச்சா என்னன்னு தெரியல. அதுக்கும் இதுக்குள்ள சம்பந்தம் இல்ல. ஆனா வந்து ஒரு வாரம் வந்து ஹையட்டஸ்க்கு அப்புறம் we are back with our third episode. லாஸ்ட் 2 வீக்ஸா என்னெல்லாம் வந்து இந்தியன் ஸ்போர்ட்ஸ் எஸ்பெஷலி ஒலிம்பிக் அண்ட் பேரலிம்பிக் ஸ்போர்ட்ஸ்ல நடந்திருக்கு, அதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா நினைக்கிற 10 விஷயங்கள் என்ன அப்படின்றத டாப் 10 ஃபார்மேட்ல வழக்கம் போல பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் த 10th placed நியூஸ் ஃபார் திஸ் வீக். ஆதி, ஓவர் டு யூ. Superda. Okay, I think last 2 weeks has been really exciting for Indian sports as such. Very நிறைய நியூஸ், some கெட்ட நியூஸ், some நல்ல நியூஸ் ஆல்சோ. அந்த விதத்தில் பார்த்தாக்கா 10th பொசிஷனில் இருக்கிறது ஏஐடி, ஆல் இண்டியா டென்னிஸ் அசோசியேஷனோட டெல்லி ஹைகோர்ட் வேர்டிக்ட் வந்திருக்கு ஃபார் ஃப்ரெஷ் நியூ கவர்னன்ஸ்க்கு. அதுக்கு இன்டரிமாக ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா, which is going to be headed by Sundar Iyer, former joint secretary Maharashtra. So avaru ipo head panna poraru along with most likely the previous team itself. Main this was fueled by, I guess, Purav Raja and Somdev Devarman. Ava rendu perum da they had filed a court case 2 years back. Ipadam paathen 2024 they had started this. Yeah. And finally it has seen some lights. Yeah. I mean, to add context to that particular story, 2024 All India Tennis Association oda office bearers kana election நடந்துச்சு. அந்த particular election வந்து was not done in a fair way. There were a lot of flawed practices which were used, and also not enough athlete representation was there. அப்படின்றது தான் some of the major accusations which Somdev, Purav Raja and some other players felt. And அதனால தான் அவங்க வந்து டெல்லி ஹை கோர்ட்டுக்கு இந்த கேஸ் எடுத்துட்டே போனாங்க. இப்போ என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா, வேர்டிக்ட் வந்திருக்கு அப்படின்னா, the same set of office bearers who were elected in 2024, they will continue to hold their particular positions, but all of it will be administered by an administrator, which the High Court will decide. They've already decided who the administrator is going to be. So all these office bearers will have to take into confidence the administrator as well before taking any decision. And ரொம்ப முக்கியமா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை கேட்காம எந்த பெரிய ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸோ இல்ல வேற எந்த பெரிய டிசிஷனுமே எடுக்கவே முடியாது அப்படின்றதுதான். இந்த ஆஃபீஸ் பேரர்ஸோட ரோல்ஸ் வந்து இப்போதைக்கு ஆபரேஷனலா அசோசியேஷனை நடத்துறது தானே தவிர, அண்ட் ஒரு 3-4 months டைம்ல வந்து இன்னொரு ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் நடத்தி புதுசான ஆஃபீஸ் பேரர்ஸ் செலக்ட் பண்றது தானே தவிர, they do not have any bigger role to play until the new elections and the new set of people get elected. So adula Sundar Iyer is also one of the people. I think he holds the position of secretary. I might be wrong. General secretary orthanga irupanga. I mean, there are various designations. So adula one of the topmost designations, Sundar Iyer is also gonna he won that particular post in 2024. So he will continue in that particular post. But like I said, they will have limited role to play, and they are all going to be administered by an administrator, and ultimately இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸுக்கு in a few months டைம் லீட் அப் ஆகி ஒரு ஃப்ரெஷ் செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க, வந்து இந்தியன் டென்னிஸை ஃபார்வர்ட் கொண்டு போவாங்க அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இந்த வாரம் எஸ்பெஷலி இந்தியன் டென்னிஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அதை பத்தி ப்ராபப்ளி இன் ஹையர் ரேங்கிங் நம்ம வெரி சூன் வீல் சி. ஆனா வந்து given we've had a good week and this result also coming in favor of better governance, I think இந்தியன் டென்னிஸ்க்கு வந்து ஒரு நல்ல காலம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்கு. ஸோ யா, ஐ மீன் டு ஸ்டார்ட் ஆஃப் தட்ஸ் a good news. கண்டிப்பா. I think even Somdev and Purav have expressed social media. இப்போதான் போன வாரமோ நம்ம பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல, they had expressed that long fight finally அதுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, and hopefully we can see a better governance and better structure in Indian tennis. I mean, that has always been the issue இல்லையா இப்போ சில பல வருஷமாவே, since most likely I would say வருஷம் மாதிரி எபிசோடா நம்ம பேசிட்டே தான் இருக்கோம். ஒரு ஸ்போர்ட்ல இஷ்யூ இருக்கு அப்படின்னு பேசிட்டு தான் இருக்கோம். பட் அல்டிமேட்லி எல்லாமே ஒரே ப்ராப்ளம் தான். எலெக்ஷன்ஸ் ஒழுங்கா நடத்துறது இல்ல, அதே மாதிரி வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது இல்ல செலெக்ஷன்ஸ்ல. எதுக்காக இந்த ஆளுங்களெல்லாம் வந்து நீங்க வந்து வாட்
வாட் டு தே நோ அபவுட் த ஸ்போர்ட், இல்ல ஹவ் ஹவ் தே கான்ட்ரிபியூட்டட் எஃபெக்டிவ்லி அப்படின்ற ஒரு ரிவ்யூ சிஸ்டம் இல்ல. இந்த மாதிரி நிறைய ஆமா என்ன சொல்றது கவர்னன்ஸ் ரிலேட்டடா வந்து ப்ராப்ளம்ஸ் அக்ராஸ் ஆல் ஸ்போர்ட் இருந்திருக்கு. ஆமா ஸோ அதனால ஒரு ஸ்போர்ட்டா வந்து ஹோப்ஃபுல்லி இந்த விஷயங்கள்லாம் பெட்டர் ஆக ஆக the sporting landscape overall in India gets better தான் நம்மளோட ஹோப்பா ஆமா இருக்கும். ஜஸ்ட் இதுவே கொஞ்சம் இழுக்கணும்னு நினைக்கிறேன்டா. ஐ மீன் எவ்ரி ஸ்போர்ட் ஆஸ் யூ மென்ஷன் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். எலெக்ஷன் சரியா நடக்கிறதுல கவர்னன்ஸ் இஸ் இட் பிகாஸ் அந்த ப்ரீவியஸ் ஆஃபீஸ் பேரர்ஸே தே வாண்ட் டு ஹோல்ட் த பவரா, அந்த பவருக்கான இதுவா இல்லைன்னா காசா இல்லைன்னா ரெண்டும் கலந்த கலவையா? ஆல்வேஸ் பவர் அண்ட் மணி கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ அதனால இது பவருக்கா மணிக்கா அப்படின்றது குட் பி சப்ஜெக்டிவ் ஃபார் ஈச் தேர் ஓன். ஆனா வந்து ஒன் குட் திங் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் இப்போ ரீசெண்டா இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கோட் வந்து ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆமா 2025 லேட் 2025ல the new national sports code has also been introduced. and அதுல மேஜர் ரீஃபார்ம் அந்த கோட்ல பண்ணிருக்கிறதே வந்து how elections should be run அப்படின்றதுல தான் மேஜர் ரீஃபார்மே நடந்திருக்கு. how can இல்ல எவ்வளோ டேர்ம் பேக் டு பேக் வந்து எடுத்துக்க முடியும் ஒரு பர்டிகுலர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால அப்படின்றதுல சில லிமிட்ஸ் வச்சிருக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸா வந்து கண்டினியூஸா பார்த்தோன்னா ஒரே ஆள் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அந்த ஃபெடரேஷனை வந்து பிரசிடென்டாவோ செக்ரட்டரியாவோ இருப்பாங்க. ஓகே, அதுல வந்து இப்ப லிமிடேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்லாம் கண்டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மேக்ஸ் கேப் ஏஜ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கு இந்த கோட்ல. ஸோ அந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கோட் இனிமே தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஓகேயா, அண்ட் அதோட லெட்ஸ் சே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதோட பலன்லாம் நம்ம இனிமே தான் வந்து அனுபவிக்கிறதுக்கு இருக்கோம் இந்த லாங் ரன். ஸோ அதை நினைச்சு பார்க்கும்போது இந்த ஏஐடிஏ வேர்டிக்டும் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கோட் டெவலப் ஆயிருக்கிறதும் கிட்டத்தட்ட சேம் டைம்ல வந்ததுனால ஐ திங்க் ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் வைஸ் டென்னிஸ் வில் கெட் பெட்டர்னு தான் எனக்கு தோணுதுடா. ஸோ தட்ஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் அஸ் டு டேக் ஃபார்வர்ட்ல. Nice. Really hoping for that, actually. Looking forward to it. அப்படியே 9வது நியூஸ்க்கு ஜம்ப் பண்ணிடலாமா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்ல வந்து விமென்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து ஏசியா கப்ல எப்படி வந்து நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஆல்தோ ரிசல்ட்ஸ் டிட்ன்ட் கோ आवर வே. நம்ம வந்து நாக் அவுட் ஸ்டேஜுக்கு ப்ரோக்ரஸ் பண்ண முடியல. வேர்ல்ட் கப் இனிமே வந்து கொஞ்சம் ஃபார் அவே, மென்ஸ் டீம் அளவுக்கு இல்லைனாலும் விமென்ஸ் டீமுக்கு கொஞ்சம் ஃபார் அவேயா இருக்கிற ட்ரீமா இருந்தாலுமே வந்து அதை ஃபாலோ அப் பண்ற மாதிரி இப்போ வந்து நம்மளோட இளம் சிங்க பெண்கள் அண்டர் 17 விமென்ஸ் டீம் வந்து நேத்து பார்த்தோன்னா ஏசியன் கப் குவார்டர் ஃபைனல்ஸ் ரீச் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் a huge achievement. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். And we are going to face China, who are the hosts in the quarterfinals. Monday அன்னைக்கு குவார்டர் ஃபைனல்ஸ் நடக்கிறது. ஸோ அதனால தட்ஸ் அ வெரி வெரி பிக் நியூஸ். எப்படி குவாலிஃபை ஆயிருக்கும்னு பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து 2 பெஸ்ட் தேர்ட் பிளேஸ்ட் டீம்ஸ். ஸோ 3 குரூப் இருக்கு. 3 குரூப்ல டாப் 2 டீம்ஸ் 6 பேர் வந்து they directly qualify and 2 of the best third placed teams also qualify. ஸோ நம்ம வந்து ஐ திங்க் 11 4-0 டிஃபீட் பண்ணோம். அதனால நம்மளோட கோல் டிஃபரன்ஸும் வந்து பெட்டர் ஆகி அதனால we've actually qualified to the quarter finals, which is a very good thing. அண்டர் 17 லெவல்ல ஜூனியர் லெவல்ல அந்த பேஸ் கிரியேட் பண்ணதான் ஒரு ஃபேக்டரி மாதிரி சீனியர் டீமுக்கு நம்மளால வந்து நிறைய நல்ல பிளேயர்ஸை கொண்டு போக முடியும். Very glad to hear about the news. The under 17 Indian women's team football performing really well. Asia Cup quarterfinals qualifier cup for the first time as well. I mean, இப்போதான் போன வருஷமும் நம்ம தான் லாஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் லாஸ்ட் இயர் தான் பார்த்தோம். 2 ஃபாரின் கோச்சஸ், ஃபீமேல் ஃபாரின் கோச்சஸ் வேர் அப்பாயிண்டட். ஒன் ஃபார் தி இந்தியன் விமென்ஸ் டீம் அண்ட் அதர் ஃபார் த இந்தியன் அண்டர் 17. அண்ட் அண்டர் 17 தான் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் ஐ ஜஸ்ட் லுக்ட் ஹர் அப் ஆக்சுவலி. பமேலா கான்டின்னு தான் இட்டாலியன் கோச். வாட் இஸ் யுவர் டேக் ஆன் ஹர் அண்ட் how has she brought a difference இதுக்கு முன்னாடி பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இதுக்கும், since you have been an avid follower of football? சத்தியமா தெரியலடா. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்ல முடியும். இப்ப மத்த ஸ்போர்ட்னா we are working on a day to day basis with என்ன சொல்றது with the who's who of every single Olympic sport. ஆனா ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளவு ஒர்க் பண்ணல. பட் as a fan நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, always the debate has been foreign coach versus Indian coachக்கு மெயின் டிபேட்ஸ் என்ன நடந்திருக்கு. இந்தியன் கோச்னா they understand the culture better, they understand how to
bring everyone together better than someone who's coming from outside who may not be able to understand. நிறைய டைவர்சிஃபைடா பீப்புள் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் எப்படி ஒண்ணா கொண்டு வருது அப்படின்றதுல ஃபாரின் கோச்சஸ் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, வேறஸ் இந்தியன் கோச்சஸ் ஆர் பெட்டர் அதுல அப்படின்னு சொல்லுவாங்க. Indian coaches technically they may lack a bit, whereas foreign coaches are more adept அப்படின்னு ஒரு side of argument has always remained. But one thing நான் for sure நான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னா, நான் இதை ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஏஷியன் கப் ஃபார் த சீனியர் விமென்ஸ் வேர்ல்ட் கப், சீனியர் விமென்ஸ் ஏஷியன் கப் பார்க்கும்போதுமே டெக்னிக்கலி வி வேர் டெஃபினெட்லி வெரி குட். ஓகே, நான் அதுவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப் த பால் நம்மளோட பிசிக்கல் பிரசன்ஸ், த வே வி வென்ட் இன்டு டுவெல்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்பவே என்கரேஜிங்கா இருந்தது. ஐ டோன்ட் see that in the men's team. ஓகே, நான் அதை அவ்வளவா நான் பார்த்ததே கிடையாது. இதுல ட்ரிபிளிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், பாசிங் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருந்தது, பட் லைக் ஐ செட் ஆஃப் த பால் பிரஷர் போடுறதா இருக்கட்டும், டாக்டிக்கலா ஃபார்மேஷன் வைஸ் the way we are positioned இருக்கட்டும், எல்லாமே பாக்குறதுக்கு வந்து ஓகே there is a plan behind what they are doing. இது சும்மா ஏனோ வந்து பால சும்மா மேல தூக்கி அடிப்போம், எவனாவது இருந்தான்னா நமக்கு லக்கு அப்படின்ற மாதிரி வந்து இல்லாம ஒரு ஒரு ப்ராசஸ் அதுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தட்ஸ் தி அப்சைட் ஆஃப் ஹேவிங் அ ஃபாரின் கோச். And I'm sure both of them will have enough assistant coaches who are Indians who can help creating a better team environment. So அதனால ரெண்டுமே வந்து நம்மளால வந்து ரெண்டுத்தோட பெஸ்டையும் கொண்டு வந்து நம்மளால ஒரு பெட்டர் டீம் என்வாயன்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் கொண்டு வர முடியும்ன்றதுதான் என்னோட ஒப்பீனியன். சூப்பர். ஓவர் டு யூ டா. உனக்கு ரொம்ப பிடிச்ச அடுத்த விஷயம் 8th பொசிஷன்ல, அதேதான் 8வது பொசிஷன்ல ஐ திங்க் அகைன் பேக் இன்டு தி பிக்சர் அத்லெட்டிக்ஸ் தான் மெயினா. இப்போதான் ரிலே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் முடிஞ்சிருக்கு போட்ஸ்வானா கேபரோன்ல. அதுல 2 ரவுண்ட் விளையாடி இருக்காடா. ஐ மீன் இட்ஸ் நாட் தட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஏதாவது சொதப்பல் நடந்ததுன்னா லைக் சே they got disqualified due to bat and drop or சரியான அந்த இது டைம் லைன்குள்ள இல்லைன்னா அந்த ஃபேஸ்க்குள்ள பேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலன்னா, if they get disqualified or did not finish for that, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆக முடியாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. இட்ஸ் a 2 round. ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஒரு ரவுண்ட் நடக்கும் அண்ட் செகண்ட் டே இன்னொரு ரவுண்ட் நடக்கும். திஸ் இஸ் பிகாஸ் one for the competition rankings, one for the overall world rankings, which helps them qualify for world championships, world athletic championships for next year in Beijing 2027 la. So அது நடந்திருக்கு. So round 1ல mixed 4 into 100 they did not finish. It was a rather disappointing finish for relay actually, considering the the competition or the fight that we have given in the past அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா mixed 4 into 400 வந்து they finished 18th. 16th or 15th வரைக்குமே finish பண்ணிருக்கா. I think in the world one of their best finishes I guess is 12th or 13th நினைக்கிறேன். But this time it's 18th. Women 4 into 100 they have finished a decent 13th. But all of the performance that they have done in round 1 was season's best performance. In the season the timing was their best. So அப்படி பார்த்தாக்கா it wasn't their personal best or a national record, but இந்த சீசன்ல they have produced their best. ஒரு நேஷனல் ரெக்கார்ட் இருக்குடா. ஆமா, 4 into 100ல வந்து ஆல்மோஸ்ட் 1 செகண்ட் நம்ம வந்து கம்மி பண்ணிருக்கோம். in terms of previous national ரெக்கார்டுக்கும் இப்ப இருக்கிற நேஷனல் ரெக்கார்டுக்கும். சோ அந்த விதத்துல and நம்ம previous எபிசோட்லயே பார்த்த மாதிரி மிக்ஸட் 4 into 100 அப்படின்ற ஒரு ஈவென்ட்டே நம்ம இப்பதான் வந்து சீரியஸா பார்க்கறோம். சோ these are encouraging signs, but I agree overall வந்து performances probably could have been better. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா 4 into 400 men's especially I think we did a decent performance. It was unfortunate that the second dayல வந்து அமோஜ் cramp ஆகி he because of that நம்மளால வந்து ரேஸ finish பண்ண முடியல. But first day வந்து we did decently well. If you look at top 8 top 10 தள்ளி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தனா கிட்டத்தட்ட ஒரு 1 செகண்ட் குள்ள தான் வந்து டிஃபரன்ஸ் ஆயிடும், not beyond that. So அதனால men's 4 into 400 we finished at 3 minutes. Asia record, we hold the Asia record as well, so 259 ku. So season's best again, 12th finish overall. ஆமா for day 1 க்கு எல்லாமே பார்த்தேன்னா வந்து கொஞ்சம் புது பசங்களும் இறக்கி இருக்காங்க. ஓகே, அமோஜியும் ஐ திங்க் ராஜேஷ், இவங்க ரெண்டு பேர் தவற பார்த்த அப்படின்னா எல்லாமே வந்து புது பசங்க. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஓகே திஸ் இஸ் a good start அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
மத்த ஈவெண்ட் எல்லாம் சி ஸ்பிரிண்ட் ஆமா ஆமா 4x100 இன் போத் த என்ன சொல்றது மென்ஸா இருக்கட்டும் விமென்ஸா இருக்கட்டும் இல்ல மிக்சட் கேட்டகரியா இருக்கட்டும் இட்ஸ் ஜஸ்ட் அன் அப்கமிங் ஈவெண்ட் ஃபார் அஸ். ஸோ அதுல எனக்கு தெரிஞ்சு ஐ டு நாட் ஹேவ் ஆமா ஹை ஹோப்ஸ் ஃபார் எனி திங் லைக் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபிகேஷன்லாம். 4x400 என்ன கேட்ட அப்படின்னா ஆமா we've had a track record of doing well in the past, மென்ஸா இருக்கட்டும் மிக்சடா இருக்கட்டும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல we will ஆமா have to build better. பட் பாரு ஆமா 4x400 மென்ஸ் வந்து இவென்ச்சுவலா போட்ஸ்வானா ஜெயிச்சிருக்காங்கடா. தே ஒன் த கோல்ட் மெடல். ஆமா இது ஐ மீன் ஆமா எனக்கு அது பார்க்கும்போது அவ்வளோ சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் ஐ ஆக்சுவலி கொஞ்சம் இன்னும் எப்படி இதை டெவலப் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு கத்துக்கும் போதுதான் போட்ஸ்வானால வந்து அகைன் நாட் அ வெரி ரிச் கண்ட்ரி, நாட் வெரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெவி கண்ட்ரி, ஆமா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இட் இஸ் ஆமா ஜஸ்ட் த சிஸ்டம். அது என்னன்னா ஸ்கூல்ல இருந்தே வந்து ரீலே அப்படின்ற ஒரு கல்ச்சரை வந்து டெவலப் பண்றாங்க அவங்க. ஓகேயா, தட் இஸ் லைக் ஒரு மார்க்கி ஈவெண்ட் மாதிரி அதை வந்து சொல்லி அதுக்காகவே வந்து ப்ரிப்பேர் பண்றது, ஆமா அதுக்காகவே எல்லாரையும் வந்து இதை ரைட் ஒரு டார்கெட்டா நினைச்சு நீங்க இந்த ஈவெண்ட்டுக்குன்னே நீங்க வந்து உங்களை ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கிட்ஸ் என்கரேஜ் பண்றதுன்ட்டு தேவ் ஆமா gone ahead and done something very interesting which we can follow. ஏன்னா இங்க பார்த்தனா வந்து ஆமா மோஸ்ட்லி இந்த 400 மீட்டர்ஸ்ன்றதே ஒரு கேம்ப்குள்ளதான், அந்த வட்டத்துக்குள்ள மட்டும்தான் நீ இருந்தேன்னா ஆமா உன்னால பர்ஃபார்ம் பண்ண முடியும். வெளியில இருக்கிறவன் என்ன பண்ணாலும் வந்து பெருசா இட் வில் நாட் மேட்டர்ன்ற மாதிரி ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம ஆமா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு என்ன கன்சர்ன் எனக்கு இருக்கு. இத வந்து ஒரு ஒரு ஈவெண்டாவே ரீலேன்றதே ஒரு ஈவெண்டா நம்ம வந்து இன்னும் அக்ராஸ் த கண்ட்ரி நம்ம வந்து பிரபலப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதுல இருந்து இஃப் வி ஸ்டார்ட் மேக்கிங் திஸ் ஆமா மோர் ஸ்பெஷலைஸ்ட் இல்ல நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குடா. ஆமா ஏன்னா எல்லாருமே தனித்தனியா ஓடுறாங்க கண்டிப்பா எங்கேயோ. பட் இது வந்து வெறும் ஓடுறது மட்டும் இல்ல, there's a lot of coordination also involved. ஸோ அதனால ஐ ஃபீல் கண்டிப்பா இந்த கல்ச்சரை நம்ம வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி ஸ்போர்ட், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்பெசிபிக்லி டு ரிலே நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ்டா இருக்கோமோ கேம்ப் சிஸ்டம்குள்ள போய் அப்படின்னு எனக்கு ஒரு ஆமா ப்ராசஸ் இருக்கு. ஸோ யா ஐ மீன் அதெல்லாம் வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னா வந்து லாட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் நடக்கணும். அதுக்குள்ள நம்ம இப்போ போக வேண்டாம். பட் சிம்பிள் நியூஸா வந்து வேர்ல்ட் ரிலேல இந்தியா வந்து எந்த டீமுமே வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆகல, அவ்வளவுதான் சிம்பிள் நியூஸ். அன்பார்ச்சுனேட்லி ஆமா 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 தட்ஸ் ட்ரூடா. பட் இப்போ இப்போ கூட லாஸ்ட் வீக்ல லாஸ்ட் வீக்ல லாஸ்ட் இயர் தே அனௌன்ஸ்ட் தட் இனிமே 400 மீட்டர்ஸ்க்கு கேம்பே வைக்க போறது இல்ல. Is it but still the camps are happening. I mean it has its own criticisms from the athlete themselves because அங்க very old set of trainings நடக்கும், not tech எல்லாம் incorporate பண்ண மாட்டா. அப்படி இப்படின்னு தான் what we have heard personally talking with the athletes as well. ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்தேன்னா போன வாரம் ஒரு நியூஸ் வந்தது, இந்தியன் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும் ரஷ்யன் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷனும் வந்து ஒரு டை அப் பண்ணிருக்காங்க to conduct events, to practice together, blah blah blah. இங்க நடக்கிற ஈவென்ட்ஸ்ல ரஷ்யன் அத்லீட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. பட் இஃப் யூ see ஆதில் சுமாரிவாலா has rejected it. He said அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல, இட்ஸ் ஆல் நாட் ட்ரூ நியூஸ் அப்படின்ற மாதிரி வந்து he has come out and clarified அந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்ட்டு. So let's see. It's not a true. It's not happening at all. I mean, he stated, he's clarified there is no such things, no such thing between both the federations. இதெல்லாம் வந்து fake news தான் அப்படின்ட்டு he's come out and clarified. So இந்த மாதிரி there are a lot of news that's circulating. So we'll wait for official communication to come out, basis which we can probably discuss it here. சரியா? கண்டிப்பா. அப்படியே மூவ் ஆயிடலாம். 7th place ரொம்பவே நல்ல நியூஸ். Moving on to 7th news. ஆமா ரொம்ப நல்ல நியூஸ். என்ன அப்படின்னா ஆர்ச்சரி வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு. ஆர்ச்சரியிலயும் ஷூட்டிங்லயும் வேர்ல்ட் கப்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேஜஸ்ல நடக்கும்டா. ஓகேயா, ஒரு வருஷத்துக்கு 4 ஸ்டேஜ் ஆஃப் வேர்ல்ட் கப் நடக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 நடக்கும். இந்த 4த்துலயும் கியூமுலேட்டிவா ஹூவர்ஸ் பெர்ஃபார்ம்ட் வெல் தே வில் பிளே த வேர்ல்ட் கப் ஃபைனல் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டும் நடக்கும். ஓகே, இப்படிதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஓகே, ரைட் நவ் ஆர்ச்சரியில வந்து ஸ்டேஜ் 2 வேர்ல்ட் கப் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேயா, இதுல பார்த்தேன்னா இந்த வாரம் நமக்கு நடந்த மிகப்பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 2ல ரீகர்வ். ஏன்னா எல்லாருக்கும் ஜஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு நோ ஆர்ச்சரியில 2 விதமான ஈவெண்ட் இருக்கு, ரீகர்வ் அண்ட் காம்பவுண்ட். இதுதான் 2 டிஃபரெண்ட் ஈவெண்ட்ஸ். ஓகே, ட்ரெடிஷ்னலி இந்தியா ஹஸ் பீன் அ பவர் ஹவுஸ் இன் காம்பவுண்ட். ஓகே, காம்பவுண்ட்னு எடுத்தாலே வந்து நம்ம சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இது வரைக்கும் வந்து காம்பவுண்ட் வந்து ஒலிம்பிக்ஸ்ல இருந்ததே கிடையாது.
இப்போ LA 2028ல தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க காம்பவுண்ட. அதுவும் லிமிடெட் ஆமா லிமிடெட் ஈவெண்ட்ல தான் வந்து பண்றாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் அ குட் ஸ்டார்ட். ரீகர்வ்ல இந்தியா ஹேட் குட் அத்லீட்ஸ். ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்லி பிக் ஈவெண்ட்ஸ்ல வந்து வீவ் நாட் பர்ஃபார்ம்டு டு அவர் பொட்டன்ஷியல் அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் என்னைக்குமே இருந்திருக்கு. ஓகேயா? அண்ட் ரீகர்வ் பொறுத்த வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா கொரியா 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 அவங்கள தாண்டி எதுவுமே கிடையாது. ஓகே, ஃபுட்பாலுக்கு எப்படி ஒரு காலத்துல பிரேசிலோ, கிரிக்கெட்டுக்கு எப்படி ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா, அதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸோ, எல்லா ஸ்போர்ட்டுக்கும் எப்படி யுஎஸ்ஏவோ சைனாவோ, அந்த மாதிரி ரீகர்வுக்கு எடுத்த அப்படின்னா வந்து ரீகர்வ் ஆர்ச்சரிக்கு எடுத்தேன்னா கொரியா அப்படின்ற ஒரு இமயமலை ஒண்ணு இருக்கு. அந்த இமயமலைய நம்ம விமென்ஸ் ரீகர்வ் டீம் வந்து வேர்ல்ட் கப் ஸ்டேஜ் 2ல வந்து செமிஃபைனல்ஸ்ல நம்ம அடிச்சிருக்கோம் அவங்கள. ஓகே, இட் இஸ் அ ஹியூஜ் நியூஸ். இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு, ஒரு சில தடவை நடந்திருக்கு. ஆனா வந்து இந்த தடவை நடந்ததும் வந்து இட் இஸ் அ கிரேட் நியூஸ் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அது தவிர வந்து அந்த டீம்ல பார்த்தேன் அப்படின்னா தீபிகா குமாரி, த வெட்டரன் who's been there for 2 decades இப்போ, she is there. பட் அவளோட சேர்ந்து இன்னும் 2 youngsters have also come. குக்கும் அப்படின்ற ஒரு கேர்ள் who is 16 years old, and then Simarjeet Kaur அப்படின்ற ஒரு பொண்ணு. she is also very young and she also made it to the semi finals. individual eventல semi finalsல she is made it in this particular. so அதனால நமக்கு அந்த again குவாலிட்டி ஒரு டெப்த் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்றது இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் நியூஸ் ஃப்ரம் இந்தியன் ஆர்ச்சரி பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வருஷம் லேட்டர் திஸ் இயர் we've got ஏஷியன் கேம்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால அதுக்கு இது ஒரு நல்ல தயாரா வந்து போகலாம். இந்த மாதிரி வேர்ல்ட் கப்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா. அதுதான் இந்த வாரத்தோட 7வது நியூஸ். அதுல இருந்து டக்குன்னு உன் சைடு போய் 6வது நியூஸ் என்னடா? 6வது நியூஸ் என்னன்னு பார்த்தேன்னா டிடி வேர்ல்ட் டீம் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்குடா. And India was progressing well. Women's team has been leading, but unfortunately men's team campaign ended in the round of 32. Austria kuda 0-3 nu totha. Women's team Indian side வந்து அப்படியே women's team United States கிட்ட round of 32. yeah ஆமா that was actually surprising. எனக்கு personally surprising தான் இருந்தது when India lost to US. Because I thought they were a better ranked side. Austria was also a tough draw, I would say. Indian side was led by Manush Shah, Manav Thakkar and Satyan. அப்படி பார்த்தேன்னா so they all three lost against the singles matches against their counter Austrians. True. இதுல women's அதுதான் main news from TT. women's ல பார்த்தேன்னா we lost 3-1. மென்ஸ்ல 3-0 தோத்தோம், 3-1 தோத்தோம். மணிகா பத்ரா சிங்கிள்ஸ் ஜெயிச்சா, பட் ரிவர்ஸ் சிங்கிள்ஸ் அவளால ஜெயிக்க முடியல. தி அதர் 2 ஆல்சோ லாஸ்ட். பட் அகைன் விமென்ஸ்ல வந்து we were not having our highest ranked player. ஸ்ரீஜா வந்து இந்த தடவை வந்து விளையாடல. என்ன இன்ஜுரியா என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல. பட் அவ விளையாடல அப்படின்னு I guess யசஸ்வினி ப்ளே ஆடி இருக்குன்னு நினைக்கிறேன்ல. யசஸ்வினி ஆடினா, தியா சித்தலை ஆடினா. இவங்க 3 பேர் தான் வந்து இவங்க 3 பேர் தான் ஆடினாங்க. அண்ட் yeah, I mean again table tennis பொறுத்த வரைக்கும் I don't think we need to worry much from a world championship qualification point of view. ஏன்னா இப்ப பார்த்தனா அகைன் நம்ம பேட்மிண்டன் பேசின மாதிரி டேபிள் டென்னிஸ் எடுத்தோம்னா டாப் 100ல வந்து மென்ஸ்ல 6 பேர் இருக்காங்க, விமென்ஸ்ல 5 பேர் இருக்காங்க. ஓகேயா? சோ அதனால ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து பிரசன்ஸ் இந்த டாப் 100 இருக்கு. பட் இதுவே வந்து டாப் 50 அப்படின்னு பார்த்தோன்னு அத்தனை பேர் கிடையாது. டாப் 25ன்னு பார்த்தா யாருமே கிடையாது. ஓகே, இப்ப இந்த 11 பிளேயர்ஸ்ல வந்து ஒரு 3 பேர் வந்து டாப் 50ல இருப்பாங்க. டாப் 25ல யாருமே இல்ல. இன்ஃபேக்ட் ஹையஸ்டா போயிருந்ததே வந்து சிங்கிள்ஸ் ஈவென்ட்ல நான் சொல்லணும், டபுள்ஸ் சொல்லாம சிங்கிள்ஸ் ஈவென்ட்னு சொல்லணும் அப்படின்னா ஹையஸ்டா போனதே டாப் 25ல வந்து he was the first one to break top 25. சோ அதனால நம்ம we've constantly been there இந்த டாப் 50 டாப் 100 அதெல்லாம் இருந்திருக்கும். பட் அந்த கிரீம் டாப் 20 டாப் 10 அப்படின்றது இன்னுமே கஷ்டமா இருந்திருக்கு. மிக்சட் டபுள்ஸ்ல வந்தோம் ஃபார் ஷியோர். பட் வந்து அந்த ஈவெண்ட் எவ்வளவு லாங் லாஸ்டிங்கா இருக்கும், அதை எவ்வளவு நாள் வச்சுப்பாங்கன்னு தெரியாது. சோ அது ஒரு மேஜர் பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். பட் அஸ் ஸ்போர்ட்டா வந்து அந்த ஸ்போர்ட் டெவலப் ஆயிட்டு இருக்குடா. இப்போ போன வருஷம் வந்து நேஷனல் ரேங்கிங் நடந்தது, ஜஸ்ட் லைக் எவ்ரி அதர் ஸ்போர்ட். ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் UTT அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் வந்து அவங்க வந்து அவங்களோட பேர்ல ரேங்கிங் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ. ஓகேயா? சோ ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. நம்மளோட டொமெஸ்டிக் டேபிள் டென்னிஸ்க்கு வந்து
பெட்டர் ஸ்ட்ரக்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி நேஷனல் ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்றது கிடைக்குது. வின்னர்ஸ்க்கு வந்து பிரைஸ் மணி இன்க்ரீஸ் ஆமா ஆயிருக்கு. 10% மோர் ஆஃப் பிரைஸ் மணி ரைட் அப்படின்றது வந்து ஹேஸ் பீன் அனௌன்ஸ்ட். ஓகே, அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி போன நைஸ் வருஷம் நடந்த நேஷனல்ஸ்ல 3000 என்ட்ரிஸ் வந்திருக்கு. Okay, that goes to show that the sport ஓகே is definitely increasing or gaining popularity at a national அது level. So ஆமா அதெல்லாம் encouraging signs for sure. ஆமா If we can, நான் இது டேபிள் மச் டென்னிஸ் மட்டும் சொல்லல, any racket sport, if we can get it outside of our urban centers and if we can get it into our towns and villages more vigorously அப்படின்னா வந்து இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். கண்டிப்பா Yeah, that's pretty much I அபிப்பிராயம் think இந்த சிறப்பு வாரத்து 6வது நியூஸ்ல டேபிள் டென்னிஸ் டீம் ஆமா பர்ஃபார்மன்ஸ் சாம்பியன்ஷிப்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. அப்புறம் சூப்பர். நெக்ஸ்ட் 5வது உன்னோட நியூஸ் தான். மூவிங் ஆன் 5வது நியூஸ் 5th ஒன். சூப்பர் நியூஸ். நம்ம நம்ம இந்த வாரம் ஐ இனிமே திங்க் இத வரப்போறது கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா திஸ் வுட் கிரியேட் அவேர்னஸ். என்ன நியூஸ்னா வந்து இந்தியா ஷூட்டிங்ல என்னைக்குமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அது வந்து வித்தவுட் எனி டினையல். ஆமா ஓகே, சில பேர் அகைன் ஆமா கிரிட்டிசிசம் இருப்பாங்க, ஒலிம்பிக்ஸ்னு வந்தா நம்ம வந்து ஃபெயில் ஆகுறோம் அது இதுன்ட்டு. அதெல்லாம் வந்து காமன் ஆடியன்ஸா இருக்கிறவங்க வந்து சொல்லலாம். பட் ஆஸ் பீப்புள் வித் இன் த சிஸ்டம், ஐ திங்க் யூ அண்ட் ஐ கேன் சே ஃபார் ஷுர் சிஸ்டம் தட் நம்ம நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும், ஆமா அதெல்லாம் தாண்டி we've done well. பட் ஒன் ஈவெண்ட் வேர் we've not really done well அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ட் கன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட். அதுல வந்து ட்ராப் இருக்கு, ஸ்கீட் இருக்கு. இந்த 2 ஈவெண்ட்ல வந்து நம்ம பெருசா வந்து சீட் பர்ஃபார்ம் பண்ணதில்ல. டபுள் ட்ராப்ல வந்து ராஜவர்தன் சிங் ராத்தோர் வந்து ஏத்தன்ஸ்ல வந்து பிரான்ஸ் சில்வர் மெடல். ஏதென்ஸ் ஆமா, சோ அது வந்து சில்வர் வாஸ் ஆமா ஒன் இது. பட் அது தவிர பெருசா நம்மளுக்கு அந்த ஈவெண்ட்ல வந்து சக்சஸ் பெருசா கிடைச்சது இல்ல. பட் இந்த வாரம் வந்து வேர்ல்ட் கப் ம்ஹும் வந்து கசாகஸ்தான்ல நடந்திருக்கு, ஷார்ட் கன் வேர்ல்ட் கப். ஓகே, அதுல வந்து இந்தியா ஓகே ஹேட் அ சில்வர் மெடல் அண்ட் அ பிரான்ஸ் மெடல் இன் விமென்ஸ் ஸ்கீட். ஓகேயா, ஒரே சூப்பர். ஈவெண்ட்ல சில்வர் அண்ட் பிரான்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. கனேமத் செகான் அப்படின்றவங்களும் தர்ஷனா அப்படின்றவங்களும் வந்து சில்வர் அண்ட் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் நைஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா திஸ் ஹஸ் மூவ் த நீடில். இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா வந்து இந்த ஸ்போர்ட்டை வந்து இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை வந்து இன்னும் ஒரு ரெக்கக்னிஷன் எடுத்துன்னு வரதுக்கோ ஆர் லெட்ஸ் சே நிறைய குழந்தைங்களை வந்து இன்னும் இந்த ஸ்போர்ட்டை பர்சியூ பண்றதுக்கோ வந்து திஸ் மைட் புஷ் இன் த ஃபியூச்சர். ஸோ அதனால ஐ ஃபீல் ஆமா திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நோட் வர்த்தி அச்சீவ்மெண்ட். நிறைய பேர் இதை பத்தி பேசுவாங்களான்னு ம் தெரியல. ஏன்னா வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ், ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ் இதெல்லாம் தான் யூஸ்வலா வந்து ரெக்கக்னிஷன் எடுக்கும். பட் வேர்ல்ட் கப் ஆமா நெவர் ஆமா நெவர்தலெஸ் வெதர் மத்தவங்க பேசுறாங்களோ இல்லையோ நம்ம கண்டிப்பா பேசணும். ஏன்னா இதுதான் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப் ஆமா டுவர்ட்ஸ் அல்டிமேட்லி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்போ ஏஷியன் கேம்ஸோ. ஸோ அதனால டு போத் த கேர்ள்ஸ் ஆமா who done really well, who won medals, congratulations from our side. And உங்க ஷோல்டர்ஸ்ல தான் இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்டை வந்து இன்னும் நல்லா லெவல்ஸுக்கு கொண்டு போறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ விஷிங் யூ த வெரி பெஸ்ட் எங்க சைடுல இருந்து. கண்டிப்பா ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணி ஆல் தி வெரி மூணாவது பெஸ்ட் as well. என்னது மூணாவது இல்ல சாரி நாலாவது இடத்துல இருக்கிற நியூஸ் என்ன? நாலாவது என்னன்னு பார்த்தேன்னா ஐ திங்க் நியூ ட்ராக் அண்ட் ஃபீல்ட் ஈவெண்ட் இஸ் கெட்டிங் பாப்புலாரிட்டிடா. மெயினா போல் வால்ட். ஐ கெஸ் லாஸ்ட் சொல்லிக்கலாம். ஒரு 1.5 இயர்ஸ்லயே மென்ஸ் இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் நேஷனல் ரெக்கார்ட் பிரேக் ஆயிருக்கு. ஐ திங்க் சுப்பிரமணியம் சிவா அவர் தான் ஹி வாஸ் ஹோல்டிங் த நேஷனல் ரெக்கார்ட் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம், a யார் decade நம்ம or so. கேரக்டரா? 5.3 5.20 5.30 அது வந்து தேவ் மீனா he broke it with 5.3. now Kuldeep Kumar nutte he has broken it with 5.41 meters pole Yeah. vault, clearing that height. அப்புறமா ஃபீமேல் இதுலயும் நேஷனல் ரெக்கார்ட் பிரேக் ஆயிருக்கு. பரணிகா இளங்கோவன் nutte she has created the national record by jumping or clearing the height of 4.23 meters. கண்டிப்பா ஐ திங்க் போல் வால்ட்னு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்ச இதுல ராஸ்டர்ல ஐ திங்க் தமிழ்நாடு சைட்ல ட்ராக் அண்ட் ஃபீல்ட் எக்கச்சக்கமா நிறைய பேர் இருக்கா. லாங் ஜம்ப் ஆர் பீட் அத்லெட்டிக்ஸ் அண்ட் இது போல் வால்ட்டிங் டு மென்ஷன் அ ஃபியூ. பிகாஸ் நம்ம ப்ரீவியஸா ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன்லயே பார்த்துருக்கோம், பேஸ்ட் ஆன் செலெக்ஷன்ஸ் வரும்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். And there are quite a few lot of athletes there in the grassroots level who can be brought to the top as well. So on the vidatha patha we have a good
cohort of athletes to ஆமா groom them. ஆமா அது அப்படியே எப்படி the pathway that needs to be set is what needs to be done, and the structure and the framework வேண்டாங்கிற how they can come from. வேண்டாங்க. Yeah, நீ பாத்வே ஸ்ட்ரக்சர்னு சொன்னா திருப்பி சரி சொல்லு. ஃபெடரேஷனுக்குள்ள போகணும், ஃபெடரேஷனுக்குள்ள கேம்புக்குள்ள போகணும், கேம்புக்குள்ள இருந்து இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாதுன்ட்டு யாரு எங்க இந்த சட்டம் போடுறாங்கன்னு தெரியாம மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ் உள்ள வந்து கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகி அத்லீட்டோட வாழ்க்கை நாசமா போகிறதுக்கு ஆமா இந்த ஸ்போர்ட் பாட்டு அப்படியே அமுக்கமா இருந்துகிட்டோம். கமுக்கமா அப்படியே நான் பாட்டு என் வேலையை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு இருக்கட்டும். சரியா? போக்கஸ் வந்தது, மகனே நீ செத்த, அவ்வளவுதான். சரியா? நீங்க பாட்ட போங்க. because of the money factor and இல்லடா அப்படி and the சொல்லடா. news. இப்போ அது வந்து I mean உண்மையில fame and recognition வந்ததுனால முக்கியமான ஈவெண்ட் ஆயிடுச்சு. நீ மெடல் ஆமா ஜெயிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி வந்து யூ பிகம் ரெஸ்பான்சிபிள், மோர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஸ்போர்ட். அப்போ வேற வழி இல்லாம வந்து ஃபெடரேஷனும் ஆமா எடுத்துதான் உள்ள வச்சுதான் ஆகணும். ஸோ அதனால வேண்டாம். இவங்க 2 பேர் ஆமா இருக்காங்களா, இவங்க எல்லாம் ஒரு கூட்டமா ஒரு குழு வேணா ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஒரு குழு ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம பாட்டு ஃபாரின் எக்ஸ்போஷர் எங்கேயா போகலாம், நம்ம சப்போர்ட் பண்ற ஏதாவது ஆர்கனைசேஷன் இருந்தா ஃபினான்ஷியல் சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளே நம்ம எக்ஸ்பர்ட்ஸை கண்டுபிடிச்சு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்டோம். ஏன்னா இங்க ஆமா வந்து இவனுங்க இனிமே சிஸ்டம் கண்டுபிடிச்சு புதுசா கோச்சை கொண்டு வந்து அப்புறம் கோச்சுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் நடுவுல பிரச்சனையாகி இது நடுவுல வந்து அத்லீட் வாழ்க்கை நாசமா போய் வேணாண்டா. இத 1000 தடவை பார்த்துட்டோம். ஆமா அதனால டு பரணிகா அண்ட் டு குல்தீப், வெல் டன். சூப்பரா வந்து நேஷனல் ஆமா ரெக்கார்டை திருப்பி பிரேக் ஆமா பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எலீட் லெவல்ல இருந்து வி ஆர் வே ஃபார் பிஹைண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆமா அதனால இவங்க வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி வைக்கிறது இன்னும் நிறைய பேர் சின்ன பசங்க எல்லாம் எடுத்து இந்த ஸ்போர்ட்டை விளையாட ஆரம்பிச்சு நம்ம வந்து என்ன சொல்றது, இவங்கள ஒரு ஆமா பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கலாமே தவிர இவங்களையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் போகணும், அவங்களே தாண்டி நிறைய தடவை போகணும் அப்படின்றது தான் நம்மளோட விஷஸா இருக்கு. ஸோ யா, தட் இஸ் 4th ஆமா place. நீ ஏதாவது சொல்லுமா, சொல்லு. I think the least of the international tournaments where you can get recognition is Commonwealth. இல்லையாடா? ஏய், அதுலயே பார்த்தாக்கா டேய், we are women's we are at least another 30 centimeter 40 centimeters short of டேய், creating the podium. என்னடா சொல்ற? அத்லெட்டிக்ஸ்ல எப்படிடா ஆ காமன்வெல்த்? அத்லெட்டிக்ஸ் காமன்வெல்த் இன் அத்லெட்டிக்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏஷியன் கேம்ஸ் ப்ராபப்ளி இஸ் a yeah fair ask from an yeah athletics point of view. slightly ஆமா ஆமா. சோ அதுக்கு ஆமா மேபி வந்து குவாலிஃபை ஆகிறத மேபி ட்ரை பண்ணலாம். ஆனா அதுவுமே முடியாதுன்னுட்டாங்க. ஏஷியன் ஆமா குவாலிஃபிகேஷனே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து வி எக்ஸ்பெக்ட் ஹையர் பர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு சொல்லி ஏஎஃப்ஐ ஹஸ் டோல்ட் த போல் வால்டர். ஸோ ஐ டோன்ட் திங்க் அவங்க எக்ஸ்போஷர் கூட அனுப்ப போறது இல்ல. எல்லாம் நல்லதுதான், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆமா நல்லதுக்கு தான். தயவு செஞ்சு அவங்க கண்ணுல மட்டும் பற்றாதீங்க. அவங்க வந்தாங்கன்னா உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு தப்பிச்சு அப்படின்ற எப்படியாவது மாதிரி அந்த மாதிரி இருந்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரியா? அப்படியே அங்க இருந்து நம்ம 3வது நியூஸுக்கு ஓடிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். ஒன்னோட தான் ஆமா, ஆமா வினேஷ் போகாட் அவ வந்து controversial one. ஆமா, ஸோ ஷீ இஸ் டிசைடட் டு கம் பேக். அதாவது நான் கம் பேக் பண்றேன்னு முடிவு தான் பண்ணேன், அதுக்கு இத்தனை பிரச்சனையான்ற மாதிரி ஒன்னுத்துக்கு மேல ஒன்னா பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்றத பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 2024 ஒலிம்பிக்ஸ், பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல ஷி மேட் இட் டு த ஃபைனல்ஸ். அன்பார்ச்சுனேட்லி ஷி குடன்ட் கம்பீட். அந்த பிரச்சனை எல்லாமே பார்த்தோம் ஃபைனல்ஸ்ல என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம். அதுக்கப்புறம் ஷி ரிட்டையர்ட் ஃப்ரம் த ஸ்போர்ட். ஸோ 2 வருஷமா வந்து ரெஸ்லிங்கே வந்து விளையாடவே இல்லை. இப்போ ரீசெண்டா ஷீஸ் டோல் தட் ஷீ விஷஸ் டு கம் பேக் டு த ஸ்போர்ட் அப்படின்னு 57 kgல ஹையர் வெயிட் கேட்டகரியில நான் கம்பீட் பண்ண போறேன் அப்படின்ட்டு நேஷனல் ரேங்கிங் டோர்னமெண்ட் வந்து கோண்டா உத்தரப்பிரதேஷ்ல வந்து நடக்கிறதா இருக்கு. அதுக்கு வந்து என்ட்ரி அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணும்போது வந்து ஆன்லைன்ல என்ட்ரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணும்போது என்ட்ரி அக்செப்ட் ஆகல, ஏன்னா வந்து டெட்லைன் முடிஞ்சிடுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இது பர்பஸ்ஃபுல்லா என்ன வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க கூடாது அப்படின்றதுக்காக நடந்த சதி திட்டம் அப்படின்ட்டு ஒரு சைடு அவர் சைட்ல இருந்து அக்யூசேஷன் வந்திருக்கு. இன்னொரு சைடு பார்த்த அப்படின்னா இந்த கோண்டா அப்படின்றது என்னன்னா வந்து இந்த பிரிட்ஜ் பூஷன் சிங் அப்படின்ட்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்டா இருந்தாரு. அவர் மேலதான் நிறைய அக்யூசேஷன் போட்டாங்க. ஃபார்மர் இல்லையா? ஆமா, ஃபார்மர். இப்போ கரண்ட் வேற யாரும் இல்ல, அவர் வேற. ஆனா வந்து அவரும் இவரோட ஆள் தான் அப்படின்ற அக்யூசேஷன்ஸும் இருக்கு. ஓகே, ஆனா இந்த கோண்டான்ற இடம் தான் வந்து அவரோட ஹாட் பெட் மாதிரி. ஓகே, அவரோட இடம் அது. ஓகே, இது முத்துப்பாண்டி கோட்டை அப்படின்ற மாதிரி அவர் அங்க வந்து ஒரு ராஜ்யம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல, எனக்கு அங்க போய் விளையாடணும் அப்படின்னா எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ வில் ஃபீல் சேஃப்
அங்க போய் கம்பீட் பண்ணோம்னா அப்படின்ற மாதிரி அக்யூசேஷன்ஸ்லாம் ஷீஸ் புட். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கத்துல என்ன ஆச்சுன்னா மேடம் வந்து வேற அபவுட்ஸ் ஃபில் பண்ணல. ஓகேயா, இதனால ஒரு வேற அபவுட் ஃபெயிலியர் வேற ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங், இது என்ன அப்படின்னா டோப்பிங் அப்படின்ற you need to clarify whereabouts என்னன்னு. எஸ், அதுதான் பண்ண போறேன். டோப்பிங் அப்படின்றத பத்தி நம்ம ஒரு எபிசோட்ல பார்த்தோம். சப்ஸ்டன்ஸ் எடுத்தாங்க எடுக்கலையா அப்படின்றத பிளட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிப்பாங்க. பட் இதையும் தாண்டி எல்லா இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன்ஸும் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் அத்லீட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி நீங்கெல்லாம் வந்து எங்களோட ரெஜிஸ்டர்ட் டெஸ்டிங் பூல் ஆர்டிபி அப்படின்ற ஒரு பூல்ல இருப்பீங்க. மோஸ்ட்லி இவங்க யாருன்னா வந்து ஒலிம்பிக் மெடல்ஸ் இல்ல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மெடல்ஸ் ஜெயிக்கக்கூடிய ஆளுங்களா இருப்பாங்க, இல்ல அஃபெண்டர்ஸா யூஸ்வலா இந்த மாதிரி டோப் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து நாங்க சீரியஸா கண்காணிக்க போறோம். நீங்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்த ரெஜிஸ்டர்ட் டெஸ்டிங் பூல்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ல உங்களோட வேர் அபவுட்ஸ் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா at any point of time காம்படிஷன் நடக்குதோ அவுட் ஆஃப் காம்படிஷன்ல இருக்கீங்களோ at any point of time எங்க சைட்ல இருந்து யாராவது ஒருத்தர் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கான ரைட் எங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு நாள்ல 1 மணி நேரம் ஸ்லாட் மட்டும் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். அந்த 1 மணி நேரம் ஸ்லாட்ல நீங்க எங்க இருப்பீங்க, எந்த அட்ரஸ்ல இருப்பீங்க நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்போ நாங்க எந்த நாள் வேணாலும் அந்த 1 மணி நேரத்துல நாங்க அங்க வந்து நீங்க இல்லாம இருந்துட்டீங்க அப்படின்னா அப்போ உங்க மேல ஒரு வேர் அபவுட் ஃபெயிலியர் நாங்க ஃபைல் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி 12 மாசத்துக்குள்ள 3 வேர் அபவுட் ஃபெயிலியர் உங்க மேல வந்தது அப்படின்னா உங்களை சஸ்பெண்ட் பண்றதுக்கோ பேன் பண்றதுக்கோ எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதுதான் வந்து இந்த வேர் அபவுட் ஃபெயிலியர். ஓகே, சோ மேடம் வந்து ஃபர்ஸ்ட் வேர் அபவுட் ஃபெயிலியர் பண்ணிட்டாங்க. அவங்க அன்னைக்கு தான் வந்து ஹரியானால இப்ப மெம்பரா இருக்காங்க. சோ அதனால அவளோட வேர் அபவுட்ஸ் ஃபைலிங் மிஸ் ஆகி அவளுக்கு ஒரு சைடு ஒரு ஃபர்ஸ்ட் வார்னிங் கிடைச்சாச்சு. ஓகே, அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இன்னொரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா அவ என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கா, இந்த நேஷனல் ரேங்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலியமா ஏஷியன் கேம்ஸ்க்கு குவாலிஃபை ஆகலாம் அப்படின்றது மேபி நினைச்சிருக்காளா என்னன்னு தெரியல. ஆனா WFI இது ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ் படி 2025ல நடந்த சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்லயோ இல்ல 2026ல நடந்த ஃபெடரேஷன் கப், இந்த 2 ஈவெண்ட்ல இருந்து வந்த பர்ஃபார்மன்ஸ் மூலியமா தான் ஏஷியன் கேம்ஸ் ட்ரையல்ஸுக்கே வந்து we will select athletes அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால இவ வந்து 2024ல தான் கடைசியா ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணா. அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை. ஸோ ஷீ இஸ் நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் தி ஏஷியன் கேம்ஸ் ட்ரையல்ஸ் அப்படின்றது இப்போ தெரிய வந்திருக்கு. ஓகே, இப்போ இதுவுமே வந்து என்ன சொல்றது, இட் இஸ் பிளான்ட் டு மேக் ஷுர் ஷீ டஸ் நாட் பார்ட்டிசிபேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் புஷிங் இட். ஓகே, ஸோ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலா வந்து இஸ் இட் பீங் மூவ்ட் அகேன்ஸ்ட் ஹர்ஹா, இல்ல இதெல்லாம் நேச்சுரலா நடந்தது, அவ வந்து இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்ததுனால ஷீ இஸ் மிஸ்ட் அவுட் ஆன் இட் அப்படின்றதா. ஒன் திங் இஸ் ஃபார் ஷுர், வேர் அபவுட்ஸ் மிஸ் பண்ணதுதான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் மத்த விஷயங்கள்லாம் இந்த நேஷனல் ரேங்கிங்ல என்ட்ரி கிடைக்காம போனது, ஏஷியன் கேம் ட்ரையல்ஸுக்கு அவளால விளையாட முடியாம இருக்கிறதுக்கான ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் எப்ப ஃபார்ம் ஆச்சு, ஏன் ஃபார்ம் ஆச்சு, இதெல்லாம் வேலிடா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் லூம் லார்ஜ். பட் ஆஸ் ஆஃப் நவ் பேரை எடுத்தாலே கான்ட்ரவர்சி தவிர்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்றது ஒரு கவலைக்கிடமான விஷயம் தான். பட் தட்ஸ் வேர் வி ஆர். லெட்ஸ் see how it goes. ஆமா, ஆக்சுவலி இது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. கம்ப்ளீட்லி, ஏன்னா இது வேற ஸ்போர்ட், பட் த கனெக்ஷன் இஸ் வேர் அபவுட்ஸ் ஃபில் பண்ணாததுனால அந்த காரணத்தினால ஒரு அத்லீட், ஒரு ஆர்ச்சர் பேசிக்கலி பிரதமேஷ் ஜாவ்கர் நோட்டி, he was banned actually 3 times வேர் அபவுட் ஃபில் பண்ணல அவன். And unfortunately I think he was part of the RTP நினைக்கிறேன். So அதனாலேயே he gave a statement, ஆமா என்னோட ஃபால்ட் தான் அதுன்னு. நமக்கு தெரிஞ்ச பிரமோத் பகத் பாராலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்ட், அவர் வந்து பாரிஸ் பாராலிம்பிக்ஸே மிஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே வந்து வேர் அபவுட்ஸ் ஃபைலிங் தான் அப்படின்ட்டு வந்து தெரிய வந்தது. ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய ஓவர் சைட் நடக்கிறது அத்லீட் சைட்ல. As administrators, as managers, probably the ecosystem can come together to help them handle this better அப்படின்ற ஒரு சைடும் இருக்கு. பட் அல்டிமேட்லி the responsibility falls on the athlete also. ஸோ அதுவும் இருக்கு. ஓகே, அங்க இருந்து அப்படியே நம்ம ரெண்டாவது it is unfortunate சொல்லு it is unfortunate to see such elite athletes miss these kind of இது தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் தெரியாததுக்கு வாய்ப்பு, ஐ மீன் காரணம் என்னன்னு இன்னும் விளங்கல எனக்கு. பேசுவோம், தனியா பேசுவோம் இன்னொரு எபிசோட். மூவிங் ஆன் டு ஆமா செகண்ட் பிளேஸ். So with that, moving into second
second place என்னன்னா tennis da again tennis has got the spotlight in a good reference though. Manas Damne ஒரு youngster young tennis player, so he after a long time he was part of the ATP Challenger finals, Challenger under series of idla tournament la ஆமா he was part of it, but he became a runner up though. But with that he becomes India's number 2 ஆமா இப்போதைக்கு ஆமா and climbs up 60 spots in ranking, world ம், ranking la இப்போ 384 ல இருக்காரு ஆமா அவரு. ஆமா So that's one of the prominent news that's out there. கிரேசி அவனோட வளர்ச்சி or growth படி நிறைய பேர் பேசிட்டு இருக்கா, including Yannick had a brief interaction with him and he had a good or nice words to say about him as well, Yannick Sinha. யா So இதுதான் எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த டைலமா தான் இருக்கும். Does a federation needs to be intact in terms of governance and operations in order for its athletes to thrive and survive in the tournaments? அது இது பிகாஸ் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டா இருந்தது வந்து நம்ம கிரிக்கெட்டிங் சைடும் அவ்வளோ ஒன்றும் ஆஹா ஓஹோ ஒழுங்குன்னுட்டு இருந்தது கிடையாது பிசிசிஐ. பட் அட் த சேம் டைம் த ஸ்டேட் ஃபெடரேஷன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் இட்ஸ் வேர் த்ரைவிங் ஆக்சுவலி. ஸோ அங்கதான் எனக்கு ஒரு மாதிரி பாப்போம் மதுமேல் பூனை மாதிரி இருக்கேன் மானஸ் நானு. மானஸோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பாப்போம். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. மத்த அத்லீட்ஸ் மாதிரி இல்லாம இப்போ ரெகுலரா வந்து இந்தியால ஒரு டென்னிஸ் பிளேயரா இருந்தா அப்படின்னா வந்து ஜூனியர் சர்க்கியூட், ஜூனியர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் ஆகி சீனியருக்குள்ள வந்து சீனியர்ல பெருசா சக்சஸ் ஆகாம சீனியர்லயே டபுள்ஸ் எடுத்து இந்த மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸோட இதுவா இருந்திருக்கு. பட் இவன் அதெல்லாம் இல்ல, ஸ்ட்ரெயிட் அப் ஆமா எனக்கு வந்து ஜூனியர்லாம் வேண்டாம், நான் சீனியர்லயே ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே. ரிமெம்பர் இஸ் ஜஸ்ட் 18 ரைட் நவ், ஓகேயா? ஸோ 15-16 வயசுல இருந்தே ஆமா ஸ்டார்டட் சேயிங் எனக்கு ஜூனியர் சர்க்கியூட்ல இருந்து ஒண்ணுமே வேணாம் அப்படின்ட்டு சீனியர்ஸ்லயே கம்ப்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, ரெண்டாவது அவனோட கோச், ஓகே இட்டாலியன் கோச் ஓகே who was the former coach for Yannick Sinner, Milas Raonic, அந்த மாதிரியான பெரிய பெரிய ஓகே பிளேயர்ஸ்லாம் வந்து கோச்சா இருந்தவன். இட்டாலியன் கோச், இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் பர்டிகுலர் அகாடமி தான். ஸோ அவனோட ட்ரைனிங்கும் வந்து has ஓகே definitely helped him a lot to grow physically and to break the barrier. First of all, hey, எனக்கு ஜூனியர்ஸ் வேணாம்ப்பா, நான் ஸ்ட்ரெயிட் அப் சீனியர் குள்ள போறேன் ஆமா அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு 18 வயசுல he is right now ஆமா ranked top 400 in the world and it's a big breakthrough from by reaching ஆமா ATP Challenger அப்படின்னா I can see sky is the only limit கண்டிப்பா அவனுக்கு. ஸோ அதனால நீ இன்னொரு ஆமா ஃபெடரேஷன் பத்தி பேசின இன்ட்ரெஸ்டிங். we spoke about All India Tennis Association earlierல. என்ன மாதிரியான மிஸ்ஹாப்லாம் நடந்தது அதேதான். பாரு. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு ஆமா Sumit Nagal and Yuki Bamri put together were eligible for an entry in men doubles, ஓகேயா? பட் இவங்களோட ஓவர்சைட்னால வந்து ஆமா அவங்களுக்கு என்ட்ரி அனுப்ப முடியாம போச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு AITA மேல இருக்கு. இமேஜின் லூசிங் அவுட் ஆன் an Olympic spot because of the oversight of the administration அப்படின்னு ஒரு, if that is true அப்படின்னா it is massive. ஆமா இந்த மாதிரியான பிளண்டர்ஸ்லாம் வந்து பண்ணவே கூடாது. இருக்கிறது அதுக்கு தான், to get them to the ஆமா best or the highest level. ஸோ அதனால எக்ஸாக்ட்லி ஃபெடரேஷன் வைஸ் நம்ம பேசணும் எக்ஸாக்ட்லி அப்படின்னா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் இஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். லெட் இட் ஹேப்பன் ஆன் ஒன் சைட். பட் அது சரியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாம இந்த மாதிரி ஆமா அத்லீட்ஸை வெளியில அனுப்பிச்சு நீ பர்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டே இருந்துட்டு நம்ம வந்து பண்ண வைக்க வேண்டியதுதான் என்னோட ஒப்பீனியன் அதுல. அங்கிருந்து அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் சூப்பர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ்ரா, தாமஸ் அண்ட் ஊபர் கப் போன வாரம் ஆமா நடந்து முடிஞ்சது. அதுல ஒன்ஸ் அகேன் தாமஸ் ஆமா கப்ல வந்து இந்தியன் மென்ஸ் டீம் ஹேஸ் ஒன் த பிரான்ஸ் மெடல். ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிரான்ஸ் ஹியூஜ் ஆமா ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி இந்தியன் மென்ஸ் பேட்மிண்டன் டீம். இது கண்டிப்பா வந்து இட் இஸ் நாட் அ ஆமா சான்ஸ் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்றாங்க. 2022ல if we all remember, திருப்பியும் நிரூபிச்சிருக்கா. ஆமா we became the world champions by winning the gold medal. For those of you who don't know, ஆமா Thomas Cup is the men's ஆமா world championship, Uber Cup is the women's team world championship. So அதனால வேர்ல்ட் சாம்பியன். கப், வேர்ல்ட் ஆமா சாம்பியன்ஷிப்க்கு ஈக்குவலான ஒரு ஈவெண்ட்ல வித்தின் 3-4 இயர்ஸ்ல 2 மெடல்ஸ் அடிச்சிருக்கோம். ஒரு கோல்டு ஒரு பிரான்ஸ் அப்படின்றது சும்மா ஆமா கிடையாதுங்க. இதைத்தான் நான் திருப்பி திருப்பி ஒரு எபிசோட்லயும் ஆமா சொல்றேன். நம்மளோட டெப்த் இன் பேட்மிண்டன் இஸ் இம்மென்ஸ். இன்னைக்கெல்லாம் வந்து நெருங்க முடியாது நம்மளோட டெப்த. அது குவாலிட்டியா கன்வெர்ட் ஆகுதான்றது தான் வந்து கொஸ்டின் மார்க் அட் தி ஹையஸ்ட் லெவலா இருக்குமே தவிர in terms of overall talent ஆமா pool that is available, we have enough and more. And kudos to the entire Indian team, and starting ஆமா off with all the players who played the ties, especially quarterfinals la Lakshya oda match, he was down by 2 match points against Chou Tien-chen.
அந்த 2 மேட்ச் பாயிண்ட்ஸ் ஆமா இருந்து அங்க இருந்து அதை சேவ் பண்ணி டிசைடர்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் சாத்விக் அண்ட் சிராக் அவங்களோட ப்ரெஷர் தே வேர் த ஒன்ஸ் எல்லா டைலையும் அவங்க ஜெயிச்சே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருந்து ஆமா அவங்க எதுலயுமே ஸ்லிப் அப் ஆமா ஆகாம அதுக்கப்புறம் தென் ஆயுஷ் ஷெட்டி ஸ்டேப்பிங் அப் இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் ஆல்தோ லின்ச் யூ வந்து கொஞ்சம் இன்ஜர்டா இருந்தாலும் இட் இஸ் ஈஸி அந்த மாதிரி இன்ஜர்ட் ஆப்பனண்டோட ஆமா ஆடும்போது நம்ம கொஞ்சம் அதை லைட்டா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப கிளினிக்கலா அதை முடிச்சு செமிஃபைனல்ஸ்குள்ள போய் அன்பார்ச்சுனேட்லி செமிஃபைனல்ஸ்ல டிராவும் கொஞ்சம் நமக்கு ஃபேவரா வரலன்னு வச்சுக்கோயேன் ஒரு 8 டிஃபரெண்டான பெர்மிட்டேஷன்ல டிரா போடுவாங்க நமக்கு வந்து ஆமா அன்பார்ச்சுனேட்லி பிரான்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கு 3 men singles first வந்து வந்தப்போ அவங்களோட 3 சிங்கிள்ஸ் தான் அந்த 3 சிங்கிள்ஸுமே ஃபர்ஸ்ட் 3 மேட்சா வந்து ஆமா நம்மளோட மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பேர்னு கன்சிடர் பண்ற சாத்விக் அண்ட் சிராக் 5th மேட்ச் ஆயிட்டதுனால 3 மேட்ச்லயே நமக்கு சிங்கிள்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு அதோட ரொம்ப இம்பார்ட்டன்டா அன்பார்ச்சுனேட்லி லக்ஷயாவும் வந்து செமிஃபைனல்ஸ் விளையாட முடியாம போயிடுச்சு he இன்ஜுரினால was injured ஸோ இந்த ரெண்டு ஆமா விஷயம் வந்து கம்பைன் ஆமா ஆகி அன்பார்ச்சுனேட்லி வி couldn't progress further although Srikanth and Pranoy did put up a very good fight. It was not sufficient on that fight day. ஆமா Ayush Shetty ஒரு off day, which is ஆமா normal for any athlete. So அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா just back huge ஆமா congratulations to what these guys have been doing. On the other side, Uber Cup, ஆமா unfortunately, we could not progress beyond the group stage. We had our chances. டபுள்ஸ்ல வந்து we had ஆமா match points against the Danish pair. அதை எடுத்திருந்தோம் அப்படின்னா we would have won the tie and we would have progressed to the quarterfinalsல என்ன ஆயிருக்கும் அப்படின்றது is anyone's guess but we were close but unfortunately we couldn't make it but overall badminton as always is one sport where we can say hey we are doing very very well and it only is going to get better அப்படின்றது I would like to record it here so yeah that brings us to கண்டிப்பா the end of this episode of Adugalam. Adi, if you want to add anything. இல்ல இல்ல Yes. இல்ல நான் உன்ன இது நான் உன்ன விடுறதா இல்ல இது சொல்லு just wanted to extrapolate கொஞ்சம் இழுக்கணும்னு பாக்குறேன் பேட்மிண்டன் I mean உனக்கும் எனக்குமே தெரியும் the kind of the side effects or the other reactions which came are the after effects of the Thomas Cup bronze ஆமா from the players themselves ஆமா ஆமா do you I mean from my point of view என்ன they did say that போதுமான அளவுக்கு recognition தான் that they are emphasizing yeah not fame not money because they have correct that நல்ல support எல்லாம் கிடைக்கிறது they have never complained about it but correct it's a kind of recognition when someone deserves or when someone wins something as big as Thomas Cup yeah நீ இன்னொரு வாட்டி சொன்ன தெரியுமா ஒரு ஸ்போர்ட்ல ஒரு வேர்ல்ட் கப் ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடக்கிறதுன்னு ஆமா not many people are aware of about that இப்போ தாமஸ் கப் or ஊபர் கப் பேட்மிண்டனோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் or வேர்ல்ட் கப்னுட்டே நிறைய பேர் தெரியாது ஆமா சாரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் செப்பரேட்டா correct நடக்கும் பட் correct வேர்ல்ட் கப் இஸ் சம்திங் தட்ஸ் டீம் ஸ்போர்ட் or played as a team ஸோ அது வேர்ல்ட் கப்னுக்குங்கிறது ஒரு அறியாத விஷயம் நிறைய பேருக்கு தட் பிளேயர்ஸ் இப்ப சொல்லிதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது that too Pranoy putting out a video yeah சாத்விக்கும் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கான் ஆமா but do you I mean what do you feel do you think that's justified as a badminton player and as a professional athletes from their point of view இல்லடா எனக்கு இதுல ஒரு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு ஓகேயா நம்ம மக்கள் பொறுத்த and I'm generalizing this is not about everyone but in general என்னைக்குமே ஒரு மென்டாலிட்டி நம்ம ஊர்ல என்னவா இருக்குன்னா பிரான்ஸ் மெடல் சில்வர் மெடலை பெருசா நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்றது கிடையாது கோல்டு அடிச்சா ஒசரமா தூக்கி சரியா ஆனா சில்வர் பிரான்ஸுக்கு அந்த அளவுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கிறதே கிடையாது இதே பாரு 2022ல நம்ம தாமஸ் கப் ஜெயிக்கும் போது அதோட சத்தம் எங்கேயோ ஆகா ஓஹோன்னு இருந்தது ஓகேயா அதே தாமஸ் கப் தான் சரி ஓகே கோல்டு இல்ல பிரான்ஸ் பட் எந்த விதத்துல இது வந்து கம்மியான எஃபர்ட் ஆயிடுறது we've continued the same pattern நீ வந்து when you look at consistency gold இல்லாம gold bronze னு வருது இல்ல உனக்கு மெடலே இல்லாம போறதுக்கு you've gotten into the medal you've won a bronze medal னும் போது அதையும் நீ appreciate பண்ண கத்துக்கணும் I don't think we have that mentality to appreciate efforts to appreciate any medal that comes through ஜெயிச்சா அதாவது நடிச்சா வந்து நான் ஹீரோ தான்ப்பா இந்த அமெரிக்க மாப்பிள்ள இந்த ஃப்ரெண்டு ஹீரோ ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் நான் நடிக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் வந்து ரெகக்னிஷன் கிடைக்கல நான் 100% அடிச்சு சொல்லுவேன் எத்தனையோ பேர் வந்து நம்ம வந்து பிரான்ஸ் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனோம் அப்படின்ற சந்தோஷமே இல்லை
ஓகேயா? we would have been knocked out in the quarter finals பா. லக்ஷ்யா அந்த 2 பாயிண்ட் கஷ்டப்பட்டு ஜெயிக்கல, சாத்விக் சிராக் கொஞ்சம் வந்து இது பண்ணல அப்படின்னா you never know 3-2 சக்தி ஸ்டைப் கிட்ட கூட தோத்துருப்போம். அப்ப என்ன சொல்லிருப்பீங்க, என்ன கேவலமா ஆடுறாங்க அப்படின்ட்டு. சரி இதை தாண்டி அப்படியே போயிட்டாங்க, பிரான்ஸ் மெடல் எடுத்துட்டாங்க, ஓகே ஏதோ பரவாயில்ல ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற ஆட்டிடியூட் தான் இருக்கே தவிர சூப்பர்ப்பா அப்படின்ட்டு நினைக்கல நிறைய பேர். அதனாலதான் ரெகக்னிஷன் கம்மியா இருக்கு. பட் பேட்மிண்டனுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்போர்ட்டை விட இந்த ஸ்போர்ட்டுக்கு ஓரளவுக்கு என்ன சொல்றது, தேர் இஸ் ரெகக்னிஷன் ரிலேட்டிவ்லி. ஓகே, இது டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் போகணும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் அதை விட முக்கியமான இது இஸ் த சைக்கி ஆஃப் பீப்புள் தட் யூ ஹிட் கோல்ட், we will recognize you, we will acknowledge your performance and all. If you hit silver or bronze அப்படின்னா எங்களுக்கு பெருசா அதை பத்தி எனக்கு வந்து பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோன்றதுடா. I might be wrong, but this is what I see around me. Even medals தி ஒலிம்பிக் லெவல்ல கூட நம்ம பேசும்போதுமே இன்னி வரைக்கும் மெஜாரிட்டியா பேசப்படுறது வந்து அபினவ் பிந்த்ரா அண்ட் நீரஜ் சோப்ரா தான். நிறைய பேர் இப்போ 2012ல வந்து 2 பேர் சில்வர் மெடல் ஜெயிச்சாங்க ஷூட்டிங்ல. யாருப்பா அப்படின்னு கேட்டா ஐயோ பேர் ஞாபகம் இல்லையே அப்படின்னுவாங்க. ஆமா, ஏன் எதனால உனக்கு சில்வர் இன் வாட் வே டஸ் இட் பிகம் லெசர் இல்ல? சோ ஐ ஃபீல் இட்ஸ் மோர் ஆஃப் an attitude problem towards results than sport alone. அதுதான் என்னோட ஒப்பீனியன். இது பத்தி நம்ம இதெல்லாம் வந்து larger points which we'll discuss in separate podcasts that we'll do in the future. இத தாண்டி நம்ம இழுத்தோம் அப்படின்னா probably it might become very dragging. So அதனால இத்துடன் இந்த 3வது எபிசோட் ஆஃப் ஆடுகளம் நிறைவடைகிறது. நீங்க உங்களுக்கு இந்த டாப் 10ல உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு போடுங்க. உங்களுக்காகவே இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போதே இன்னைக்கு நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், எந்த ஆர்டர்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஹைலைட்ஸையும் டெஃபினட்டா நாங்க விட்டுருக்கோம். ஸோ அதுல இருந்தே நீங்க யூஸ் பண்ணி உங்களோட டாப் 10 என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. முக்கியமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதான் எங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி கிடைக்கும், இன்னும் நிறைய பேரை போய் ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வேற ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் கொடுங்க. ஸோ அதை சொல்லிட்டு இந்த எபிசோட ஐ பிரிங் இட் டு an end. Signing off, myself Anand and Aditya. Thank you மக்களே. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.